ஓம் சாந்தி தங்கச்சி. குஷியா இருக்கிறீங்களா? வீட்ல இருக்காண்ணா. ஓம் சாந்தி அண்ணா. இன்னைக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் லைவ் வந்திருக்கிறீங்க. தேங்க்யூ. இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான டாபிக் ஒன்று பார்க்க போறோம். எதுக்கு இந்த மரணம் வந்தது? எல்லாருக்கும் இது ஒரு பெரிய டவுட். கடவுளே வெறுக்கிறாங்க இதனால. இல்ல சின்ன வயசுல கணவனை இறந்தவங்க, குழந்தை இழந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் கடவுள் மேல அப்படி ஒரு கோபம் வந்துடுது. கடவுளே வேண்டாம் தூக்கி கடாசுற அளவுக்கு பண்ணிடுது இந்த மரணம். இப்படி ஒரு மரணம் தேவையா? கடவுள் இதை படைக்காமலே இப்படி ஒண்ணு உருவாக்காமலே இருந்திருக்கலாம்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? கடவுள் வந்து இந்த மரணத்தை ஏற்படுத்தலன்னா, சாதாரணமா இப்ப இருக்க மனிதர்கள் வந்து எந்த ஒரு மேலேயும் அளவுக்கு அதிகமான ஆசையில தானே இருக்காங்க. அந்த மரணம்னு ஒண்ணு இல்லைன்னா எல்லாமே எங்குன்னு சுயநலமா வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. மரணத்தை கடவுள் வச்சதால எந்த ஆபத்தும் ஒரு கஷ்டமும் இல்ல. சொல்ல போனா என்னோட கணவரும் இளம் வயதுலதான் இறந்தாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த ஞானமே கிடைச்சது. அப்ப கடவுள் மரணம்னு ஒண்ணு வச்சாருன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல ஒரு இதை தந்திருக்காரு. நான் கடவுளை அடையிறதுக்கான வழியை காட்டினது அவரோட மரணத்துக்கு அப்புறம் தான். அப்ப உங்களுக்கு கடவுள் மேல கோபம் வரலையா? கோபம் வரல அண்ணா. கொஞ்சம் கூட வரல. கொஞ்சம் கூட வரல. அவரு இறந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே கடவுள் மேல கோவப்பட்டிருப்பாங்க. இன்னும் கேட்டா நான் என்னோட குலதெய்வத்தை கும்பிட்டு நான் சாமி கும்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இறந்தாரு. எனக்கு கோபம் வந்திருக்கணும், ஆனா வரல. ஏன் வரலன்னா அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து ரொம்ப நிம்மதியா கடவுள்னா என்னன்றத தெரிஞ்சுக்கவே ஆரம்பிச்சேன். அதை பற்றி தேடலே வந்தது. அவரு இறந்ததுக்கு அப்புறம் அவரு என்ன நல்லாதான் பாத்துக்கிட்டாரு. ரொம்ப நல்ல வாழ்க்கையதான் வாழ்ந்தோம். இப்படிப்பட்டவங்க வேற ஒரு நிலையில இருந்துதான் மீண்டு வந்திருக்க முடியாது. நான் மீண்டு வந்து அது எனக்கு கடவுள் தான் கொடுத்த வரம் தான் இருக்கு. அவராலதான் நான் இந்த நிலைமைக்கே இப்ப வந்திருக்கேன். இப்ப உங்ககிட்டயும் நான் பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுத்ததும் அவர் தானே. மரணம்னு ஒண்ணு இல்லைன்னா, கடவுள் மரணம்னு ஒண்ணு வைக்கலன்னா எல்லாமே என்னோடது, இந்த பொருள் எனக்கு அப்படின்ற சுயநலம் அதிகரிச்சு இருக்கும் மக்கள் கிட்ட. நம்ம இறக்க போறோம் தெரிஞ்சே எல்லாமே 10 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இறப்புன்னு ஒண்ணு இல்லைன்னா எவ்வளவு சேர்க்கணும்னு நினைப்பாங்க. கரெக்ட். அதுவும் ஆமா, ஒவ்வொரு தடவையும் வந்து மேல இருக்கிறவங்க வந்து கீழே இருக்கிறவங்க கிட்ட இருந்து எவ்வளவு சுரண்டணும் அப்படிங்க, அதாவது மரணம் இருக்கும் போதே அதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா? 10 தலைமுறைக்கு சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கரெக்ட். இது இல்லாம வேற என்ன? சரி, அப்படி வச்சா கூட எல்லாரும் கெட்டவங்க இல்ல. அப்படி இருக்கும்போது கெட்டவங்க மட்டும் சாகுற மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே, ஏன் நல்லவங்களும் சாகணும்? அப்படி பார்க்க போனா எங்க ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவரு. ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டாரு, புகை குடிக்க மாட்டாரு, கேர்ள்ஸ் ஏர் எடுத்து பார்க்க மாட்டாரு. நீங்க சொல்வீங்களே காமமே இல்லாம இருந்த ஒரு ஜீவன் தான் இறந்துட்டாரு. கடவுள் கூட்டிட்டு போயிருக்காரு. அவருக்கு பிடிச்ச குழந்தைன்னு அவர் கூட்டிட்டு போயிருக்காரு. அப்படி நினைச்சுக்கலாம்ல நம்ம. சோ நல்லவங்களுக்கு சரி, வேற என்ன காரணம் இருக்கும்? மரணத்தை கடவுள் படைக்கல, ஓகே. பட் மரணம் வந்ததுக்கு ஒரு நல்ல ஏதோ ஒரு நல்ல காரணம் இருக்கும்ல. அது என்னவா இருக்கும்னு ஒண்ணு, நீங்க இந்த மாதிரி சுயநலம் கெட்டது இதெல்லாம் கட் பண்ணுவாங்க, ஓகே. இது இல்லாம வேற என்ன காரணம் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? மரணம்னு ஒண்ணு இல்லைன்னா இந்த பூமியில கண்டிப்பா சுயநலம் தான் அதிகமா தலைவிரிச்சு ஆடும். இன்னொன்னு 10 தலைமுறைக்கு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க 100 தலைமுறைக்கு சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. பல்லடிக்கணும்ன்ற எண்ணங்கள் வரும் அவங்களுக்குள்ள. அவங்க மனிதர்கள் விட்டு கொடுக்காம இருப்பாங்க. எல்லாமே என்னோடது, எல்லாமே எனக்கு, என்னோட சம்பந்தப்பட்டதுன்னு வாழறதுக்கு நினைப்பாங்க. கடவுளை தேடி போக மாட்டாங்க. எல்லாமே எனக்குதான், நான் தான் சம்பாதிச்சேன். இப்ப இருக்கிற காலத்துல என்ன சொல்றாங்க, இது என்னால வந்தது, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், என்னோட உழைப்புக்கு கிடைச்ச பரிசுன்றாங்க. மரணம்னு ஒண்ணு இருக்கும் போதே, அந்த மரணம்னு ஒண்ணு இல்லைன்னா கடவுளை தேடி யாருமே போக மாட்டாங்க. எல்லாமே என்னோடதுன்றது தலைவிரிச்சு ஆடும் இங்க. செம சூப்பர். ஆனா நம்ம ஐயோ ஒரு நிமிஷம்.
ஆமா. நம்ம ஞானத்தின் படி பாத்தீங்கன்னா முதல் 2500 வருஷம் சொர்க்கமா இருக்குது. அங்க எந்த கெட்ட குணமும் மனிதர்கள் கிட்ட இருக்காது. அடுத்த 2500 வருஷம் தான் நரகம். அந்த சொர்க்கத்திலும் மரணம் நடக்குதே, அது ஏன்? அதனால ஏதாவது நன்மை இருக்கா? அங்க எல்லாரும் நல்லவங்க தானே. ஆஹ் அவங்க இறந்தாதானே அடுத்த ஒரு உடம்பை எடுத்து அவங்க அடுத்த கட்டத்தை நடிக்க முடியும். எல்லாமே அதாவது வீடு கட்டிட்ட உடனே பெயிண்ட் அடிச்சிடுறோம், அப்படியே இருக்குமா? ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அதுவும் தேய்மானம் ஆனாதானே கடவுள் கீழே வந்து நமக்கு ஞானத்தை கொடுக்க முடியும். நம்மளோட ஆத்மா கீழ்நிலையை நோக்கி வரணும் இல்லைங்களா? சூப்பர் சூப்பர். ஆத்மா இல்ல என்ன அப்ப கீழ் நோக்கி வர்றதுக்காகவே மரணம் கொடுக்கிறாரா? அப்படியே அவங்களும் 200 வயசு வரைக்கும் 500 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டே இருந்தாலும் அந்த ஆத்மாவும் கொஞ்சம் செயல் இழக்கணும் இல்லையா? அப்பதானே கடவுள் வந்து கீழே வந்து நமக்கு ஞானத்தை கொடுக்க முடியும். இல்ல இது வந்து கடவுள், அப்ப கடவுள் சுயநலமா பண்ற மாதிரி ஆயிடுது. இதுக்காகவே உனக்கு மரணத்துக்கு நான் வரணுங்கிறதுக்காகவே உனக்கு மரணத்தை கொடுக்கறேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது இல்ல? சுயநலம் இல்லைன்னா ஆனா வந்துதான் ஆகணும். கடவுள் நாடகப்படி அவரும் கீழே வந்துதான் ஆகணும். கரெக்ட். பட் சொர்க்கத்துல என்ன நன்மை மரணத்தினால? அதை கேக்குறேன். நன்மை என்ன சொர்க்கத்துல மட்டும்? நீங்க நரகத்தையே விட்டுருங்க. நரகம் சொர்க்கம் முடிஞ்சு நரகம் ஆயிடுது, எல்லாத்தையும் நம்ம இழந்துடுறோம். கடைசியில கடவுள் வந்து சொல்றாரு, சொர்க்கத்துல வந்து காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இல்லாம இருந்தாங்க, அதனாலதான் அது சொர்க்கமா இருந்துச்சு. அது காரணம் அவங்களுடைய குணம் வந்து அவங்களுடைய நினைவு வந்து எப்பயும் ஆத்மாவிலே இருக்குது. பூர்வமத்தில நட்சத்திரம் மாதிரி ஜொலிச்சிட்டு இருக்கிற ஆத்மா தான் கண் வழியா பார்த்து வாய் வழியா பேசுது அப்படின்ற உணர்வுல இருந்ததுனால அவங்களுக்கு காம கோபம் பற்று பேராசை அகங்காரம் இல்லாம இருந்தாங்க. ஓகே. அடுத்த 2500 வருஷத்துல உடம்பு நிலைக்கும் போதுதான் இந்த காமம் கோபம் பற்று புலன் இன்பம் இதுக்கெல்லாம் அடிமையாகி அப்பதான் புத்தி மயக்க நிலைக்கு போய் சுயநலத்தினால நிறைய இப்ப நீங்க சொன்ன பாவம் எல்லாம் பண்ணாங்க. அது ஓகே. ஆனா சொர்க்கத்துல இந்த பாவமே பண்ணல, மரணம் இருக்குது, அதுலயும் ஏதோ ஒரு நன்மை இருக்கும்ல. அது என்ன நன்மையா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன நன்மை அப்படின்னா, இப்ப நம்ம வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறோம் இல்லையா? இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்து பக்கத்துல ஆந்திரா எப்படி இருக்கும், கேரளா எப்படி இருக்கும், அல்லது நார்த் இந்தியா எப்படி இருக்கும், அல்லது அமெரிக்கா எப்படி இருக்கும், இப்படி எல்லாம் ஒரு ஆசை இருக்கும்ல. சோ அப்ப இதே மாதிரியே ஒரு ஒரு ராஜா இருக்கிறாரு அப்படின்னா அவர் தான் டாப்பு, அதுக்கப்புறம் தான் அவரு கீழே இருக்கிறவங்களாம். இப்ப கீழே இருக்கிறவனுக்கும் ஒரு நாள் நம்ம ராஜாவா இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆசையும் இருக்கும். நம்ம ஆட்சி செய்யறவங்களா இருந்தா எப்படி இருக்கும். அதே மாதிரி பெண்ணாக இருக்கிறவங்களுக்கு இப்ப வந்து பெண்களுக்கு நிறைய பிரச்சனை வர்றதுனால சே நான் ஆணா பிறந்திருக்கலாம், அந்த ஒரு ஆசை வருது பாருங்க இல்லையா? அதே மாதிரி ஆணுக்கும் நான் பெண்ணா பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படி எல்லாம் தோணும். சோ அப்ப எப்படி உலகம் ஃபுல்லா சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் சந்தோஷமோ, அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு இன்னொரு உடலையும் கொடுத்து பாக்குறாரு. வெவ்வேறு உடல்ல சுத்தி பாக்குறாங்க, வெவ்வேறு இடத்துலயும் பிறக்கிறாங்க. கரெக்ட், சூப்பர் சூப்பர். வேற இடத்துலயும் பிறக்கிறாங்க. அப்ப இல்லையா, இப்ப இந்தியாவில மட்டுமே இருந்தா இப்ப ஒரு ராஜா வீட்டுல, இப்ப ஒரு வேலைக்காரன் வீட்டுல இருக்கிறோம், ராஜா வீட்லயும் பிறக்கலாம் இல்லையா? அப்ப ராஜா வீட்டுல இருக்கும்போது அப்ப யாருக்குமே பாரபட்சம் இல்லாம போகணும் அப்படின்னா இந்த மாதிரி மாற்றி 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 உடலை தான் மாத்துறாங்க. அங்க வந்து அழமாட்டாங்க, ஏன்னா உடல்ன்ற உணர்வு இருக்க, ஆத்ம உணர்வுல தான் இருப்பாங்க. அப்ப என்னன்னா அதையும் மீறி ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வெவ்வேறு இடத்துல பிறக்கிறது, ஆண் உடல்ல இருந்து பெண் உடலுக்கு வர்றது, அப்புறம் அந்த வயோதிக ஆகும்போது எப்படியும் கொஞ்சம் புலன்கள் வந்து இளமையோட ஒப்பிடும்போது கொஞ்சம் பலகீனமா தானே இருக்கும். அப்ப புது இடம் வந்துருச்சு, ஆனா அதை அனுபவிக்கக்கூடிய இளமை இல்லையே. சோ அப்ப இளமை வேணும்னா வேற ஒரு உடம்பு வேணும் இல்லையா? சோ அப்ப அதுக்கும் மரணம் தேவைப்படுது. அப்ப இதுல நன்மை இருக்குது, இவ்வளவு நன்மை இருக்குது. இத வந்து சொர்க்கத்திலேயே. நரகத்துல நீங்க சொன்ன மாதிரி தீமையை தடுக்கிறதுக்கு, ஓரளவுக்கு குறைக்கிறதுக்கு. நரகத்துல இன்னும் என்னன்னா, நரகத்துலதான் இந்த காமம் கோபம் பற்று இதெல்லாம் வந்து அதன் வசப்பட்டு நிறைய பாவம் செய்யறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு மோசமான அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
ஒரு சில குழந்தைங்களுக்கு அப்படியும் இருக்கிறாங்க, அல்லது மோசமான கணவன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறான், நிறைய பெண்களோட தொடர்புல இருக்கிறான், தண்ணி அடிக்கிறதுக்காக நகையெல்லாம் கேட்கறான், சித்திரவதை பண்றான். இப்ப அந்த பொண்ணு வந்து செய்த பாவத்தினாலதான் அந்த மாதிரி கணவன் கிட்ட வந்து மாற்றான். ஆனா அவன் அடிக்க அந்த பொண்ணுடைய பாவம் குறையுது. அப்ப அந்த பாவம் இருக்கிற வரைக்கும் தான் அடி வாங்குவான். இப்ப பாவம் முடிஞ்சிச்சு, இப்ப என்ன ஆகும்? அவன் இறந்துடுவான். அப்ப அவளுக்கு வந்து விடுதலையே அதன் மூலமா தான் கிடைக்குது இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு உறவுலையும் அந்த மாதிரி இருக்கும்போது வரும். அதே மாதிரி ஒருத்தர் வந்து புண்ணியம் செய்யறாங்க, முன்ஜென்மத்துல பாவம் செஞ்சு ஏழை குடும்பத்துல பிறந்துட்டாங்க, ஆனா இப்ப வந்து அவங்களுடைய நல்ல தொடர்பு அந்த மாதிரி விஷயம், அதுக்கு முன்ஜென்மத்து தொடர்பு எல்லாம் வரும்போது திடீர்னு அவங்களுடைய மைண்ட் வந்து ஒரு நல்ல பக்குவப்படும். இப்ப பக்குவப்பட்ட பிறகு நான் வந்து ஒரு நல்ல குடும்பத்துக்கு பிறக்கிறதுக்கு தகுதி ஆயிட்டேன் அப்படின்னும் போதும் மரணம் வரும். இங்க இருந்து அந்த இடத்துக்கு போகணும், வேற வழி கிடையாது. இந்த இடத்துல இருந்து அந்த சொத்தை அடையவே முடியாத ஒரு இடத்துல இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இந்த இடத்துல இந்த தண்டனை முடிஞ்சது, இப்ப அடுத்து சொர்க்கத்துக்கு போகணும். சொர்க்கம் இல்ல, இங்கேயே பணக்கார வீட்டுல நரகத்திலே நான் சொல்றேன், நரகத்திலே சொல்றேன், சொர்க்கத்துக்கே சொல்லல, நரகத்திலே அது மாதிரி போறதுக்கும் அது நன்மை கொடுக்குது. சோ இது இல்ல இது. ஆனா பைபிள்ல வந்து பாவத்தின் சம்பளம் மரணம்னு இருக்கும், அது வந்து தப்பு. மரணம் வந்து தண்டனை கிடையாது. அது உடம்பு ஒரு ட்ரெஸ் எடுத்து இன்னொரு ட்ரெஸ் மாத்தி புது ட்ரெஸ் போடுறது எப்படி தண்டனை ஆகும்? அது மேல வைக்கிற பற்று தான் தண்டனை ஆகும் இல்லையா? சோ இப்படி ஒரு நன்மை இருக்குது. வேற என்ன நன்மை உங்களுக்கு தோணுது ஏதாவது சொல்லும் பொழுது? அதான் நன்மைனா உடல் வேற எடுத்து நல்ல இந்த இடத்த விட இன்னும் கொஞ்சம் நல்ல இடத்துல பிறந்து இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் நன்மையா இருக்கு. கண்டிப்பா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப படுக்கையா இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் இருக்கு, கேன்சரு இந்த மாதிரி வருஷக்கணக்கா படுக்கையா இருப்பாங்க, உடம்புல எல்லாம் புழு பூத்துடுமா, அந்த படுக்கையை விட்டு நவர முடியாம இருப்பாங்களே கோமா ஸ்டேஜ் எல்லாம். அப்ப அதுல இருந்து அவங்களுக்கு விடுதலை அடையிறதுக்கே மரணம் தானே உதவி செய்யுது. கிடைக்குது, அடுத்த கட்டத்தை நோக்கி போறதுக்கு விடுதலை கிடைக்குது. நம்ம வீட்டுல அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க இருக்கும்போது நமக்கு அப்படி தோணும், இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு இந்த ஆத்ம சரீரத்தை விட்டுடலாம். அப்ப மரணம்ன்றது வந்து இது வரைக்கும் எனக்கு அந்த அளவுக்கு கஷ்டமா தெரிஞ்சது இல்லைன்னா. எங்க வீட்டுல எல்லாருமே ஒரு 10 நிமிஷம் தான் பாத்துட்டு இருக்க சொல்லி இறந்தவங்க தான். கரெக்ட். ஆமா, இல்ல கஷ்டப்படுற மாதிரி தெரியாது. கரெக்ட். மரண பயம்னா என்ன, மரணத்தால என்ன நன்மை நடக்குதுன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல. எங்க மாமனார் பாத்தீங்கன்னா காலையில 2:30 மணிக்கு பாத்ரூம் போயிட்டு வந்தாரு, பார்த்தா 2:45 இறந்துட்டாரு. அம்மா காலையில 10 மணிக்கு போன் பண்ணி அம்மா எனக்கு உடம்பு முடியல வீட்டுக்கு வாமான்னாங்க. நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள அம்மா இறந்துட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் தான் என்ன வண்டியில உட்கார வச்சு கூட்டிட்டு போனாரு, போனா அவர் இறந்துட்டாரு. அதனால மரணத்தால என்ன நடக்குதுன்றது எனக்கு தெரியல அண்ணா. கரெக்ட். நான் கூட எங்க அம்மா இறக்கும் போது பார்த்திருக்கிறேன். ஆஸ்பத்திரி போயிட்டு வராங்க, வரும்பொழுது அவங்க கொஞ்சம் அன்கான்சியஸ் ஆகுறாங்க. போகும்போது கான்சியஸா தான் போனாங்க, வரும்போது ஒரு மாதிரி அந்த கண்ணு வந்து ஒரு மாதிரி பூத்து போய் ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி ஒரு ஜெல்லு மாதிரி ஸ்லைட்டா வர ஆரம்பிச்சிச்சு. அது வந்துட்டாலே மரணம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அவங்க வந்து அன்கான்சியஸா இருக்கிறாங்க, கையை பிடிச்சிட்டு இப்படி இட்டுட்டு வராங்க, சேர்ல உட்காந்தாங்க, உட்காரும்போதே பொத்துன்னு தான் உட்காந்தாங்க, கான்சியஸ் இல்லாம உட்காந்தோன்னா ஒரு செகண்ட் இப்படின்னாங்க, அவ்வளவுதான். எங்க ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா நெஞ்சு வலிக்குது, சரிவா ஹாஸ்பிட்டல் போலான்னு கூப்பிடுறோம்னா நான் தான் வண்டி ஓட்டுவேன், நீ என் பின்னாடி உட்காந்து வான்னாரு. அவர் பின்னாடியே உட்காந்துட்டு தான் நான் போனேன். ஹாஸ்பிட்டல் உள்ள போனோடனே சாவி கொடுத்தாரு, இறந்துட்டாரு. எனக்கு அவர் இறந்துட்டாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து அவர் எடுத்துட்டு போய் எல்லாம் அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஏதாச்சும் போனை எடுக்கும் போதுதான் இந்த உங்களைய நான் பார்த்தேன். அதுல அப்புறம் தான் வந்து மரணக்கும் ஒரு இது இருக்கு, அவர் வந்து நம்மளை விட நல்ல இடத்துக்கு போயிருக்காரு, அவர் கூட வாழறதுக்கு நம்ம இதுவா இல்ல போல இருக்கு அப்படின்னு ஒரு ஃபீல் வந்தது. அதுக்கப்புறம் உங்க ஞானம் கேட்க அவரை மறந்து இப்ப கொஞ்சம் இதுவா சகஜமான நிலையில வந்திருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க இறந்த அன்னைக்கே பாத்தீங்களா நம்ம வீடியோவை?
ஆமா. நிஜமா அன்னைக்கு அவர் இறந்து 7 மணிக்கு எடுத்துட்டு போறோம். அதான் 6 மணிக்கு எடுத்துட்டு போனாங்க. 6:50 6:55க்குலாம் உங்க வீடியோ நான் பார்த்தேன். அதான் முதல் முறையா நான் உங்கள பார்த்தது. சூப்பர் சூப்பர். ஏன்னா அநேகமா அந்த டாபிக் என்னன்னா, இளம் வயதில் மரணம் ஏற்படுவது எதனால் அப்படின்னு நீங்க ஒரு டாபிக் போட்டீங்க. அந்த தலைப்பு பார்த்துதான் எதனால அப்படி நம்ம வீட்டுக்கார் சீக்கிரமா இறந்தாரு நம்ம தெரிஞ்சுக்கணும். மரணத்துக்கு அப்புறம் அவரோட லைஃப் எப்படி இருக்கும், அவர் எங்க போயிருப்பாரு, அவரோட உயிர் எப்படி போவோம், உயிர்னா என்ன, ஆத்மானா என்ன, ஆன்மானா என்ன அப்படின்னு தேடணும்னு ஒரு எண்ணம் வந்தது எனக்கு. அதுக்கப்புறம் தான் உங்களை மாதிரி எல்லாம் பார்த்து அது மூலியமாவே ஒண்ணு தெரிஞ்சுட்டு வந்தாங்க. சூப்பர் சூப்பர். இன்னொரு இதுல ஒரு நன்மை விஷயம் என்னன்னா, ஒருவேளை ஏன்னா பெரும்பாலும் சின்ன வயசுலன்னா கொஞ்ச நாள் வீட்டுல இருப்பாங்க அந்த ஆத்மா. அப்ப நீங்க அந்த வீடியோ பாக்குறீங்கன்னா உங்க கணவனும் அதை பார்த்திருப்பார். அப்ப அவருக்கும் இந்த ஞானம் கிடைக்கணும்னு நானும் நினைப்பேன். அப்ப நீங்க அமைதி ஆகுறீங்கன்றதே அவருக்கு ஒரு அமைதியை கொடுக்கும் இல்லையா? உங்களுடைய கவலையே மனைவி மேலதான் கவலை இருக்கும். இத நான் அமைதி ஆயிட்டேன்னு அந்த ஆத்மா உணர்ந்துட்டாங்க, இதையும் நினைச்சிட்டாங்கன்னா இதுல எப்படி நம்ம சொல்லுவோம், இறைவன் எப்படி நினைக்கணும்னு சொல்லாம எந்த வீடியோவும் பெரும்பாலும் முடிச்சிருக்க மாட்டோம். சோ அப்படி நினைக்கிறத அவர் தெரிஞ்சு நினைக்க ஆரம்பிச்சுட்டாலே இந்த ஞானம் எடுத்த வீட்லயும் போய் பிறந்துருவார். சோ அதுவும் ஒரு பெரிய நன்மை தானே இல்லையா? அதுக்கு மரணம் இப்ப அதுவும் அவருக்கு நன்மை தானே. அப்புறம் இந்த மரணத்தால எனக்கு என்னோட இதுல நடந்தது சொல்றேன். நாங்க பெருசா சாமி கும்பிட்டு பூஜை போட்டோம்னா எங்க குலதெய்வ பூஜை போட்டோம். அப்ப அவரை சாமி அவர் மேல ஆடும் போது எல்லாரும் அவரை இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அப்ப தோணுது என்னன்னா, இவங்க முகத்துல எல்லாம் முழிக்காம நம்ம கணவர் இறந்து வேற வீட்டுக்கு போய் பிறந்துட்டாருல்ல, நம்ம கணவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், இவங்க முகத்தெல்லாம் அவர் முழிக்காம இருக்கிறாரு இல்லையா, அதுவே பெரிய ஹாப்பி அப்படின்னு நினைச்சாங்க. சூப்பர் சூப்பர். இதுதான் உண்மையிலே ஆத்மா மேல வைக்கிறாங்க. வரும்போது இப்ப சாமி வந்தா வாடா போடா அப்படி சொல்லிடுவாங்க இல்லைங்களா, போடி வாடின்னு சொல்லிடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அவர் சாமி சொன்னதால எல்லாருமே நாங்க வேணும்னே பேசுறோம், நாங்க திமுறா இருக்கோம் அப்படின்ட்டு அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. ஓஹோ, சரி சரி சரி. அப்ப நான் நினைச்சிட்டு அவர் இந்த இடத்துல இருந்து விடுதலை ஆகி வேற ஒரு இடத்துக்கு போயிருக்காரு அப்படின்னு நான் அத நினைச்சேன். அப்ப மரணத்தால என்ன நன்மை கேட்டீங்க இல்லைங்களா, மரணத்தால ஒரு நான் நன்மையா நினைக்கிறேன். அவரோட மரணத்துல இவங்க முகத்தெல்லாம் முழிக்காம அடுத்த கட்டத்துல இருந்து அவரு விடுதலை ஆகி போயிட்டாரு அப்படின்ற ஒரு எண்ணம் தானே எனக்கு இருக்கு. சூப்பர் சூப்பர். இது சமீபமா ஒரு சகோதரி சொன்னாங்க, இப்ப பாலஸ்தீனத்துல சண்டை நடக்குது, இஸ்ரேல் பாலஸ்தீன், அது அடிக்கடி நடக்கும், இப்ப ரொம்ப உக்கிரமா நடக்குது. அதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இறந்துட்டாங்க, 25,000 பேரோ ஏதோ. இப்ப நடந்த சண்டையில அது லட்சக்கணக்கில் இறந்துருக்குறாங்க, இப்பயே பல்லாயிரம் இறந்துருக்குறாங்க குழந்தைங்க எல்லாமே. அதையெல்லாம் நியூஸ்ல ஐயோ ஐயோன்னாங்க. ஆனால் இறந்தவர்களை இயேசு சொல்லுவாரு, அவர் இறக்குறதுக்கு முன்னாடி என்ன நினைச்சு அழாதீங்க, உங்களை நினைச்சு அழுங்க, ஏன்னா அவர் நிம்மதியா போயிடுவாரு, இருக்கிறவங்களுக்கு தான் கஷ்டம். அந்த மாதிரி இப்ப அங்க இருக்கிறவங்க இருக்கிறாங்க, இறந்தவன் போய் நிம்மதியா பிறந்துருவான், அது இவங்களுக்கு தெரியல, அவங்க சுத்தமா மறந்துடுவாங்க. அடுத்தது குழந்தை ஜாலியா விளையாண்டுட்டு தானே இருக்கு, முன்னாடி நம்ம பொண்டாட்டி பிள்ளைய விட்டு வந்தோம் நான் நினைக்குது, அது பாட்டுக்கு எதையும் இல்லாம நிம்மதியா விளையாண்டுட்டு இருக்கோம். ஆனா இவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க, ஐயோ அவர் இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருப்பாங்க. இன்னொரு விஷயம், அங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் புல்ல குழந்தைங்க, அந்த வீடியோ எல்லாம் நிறைய யூடியூப்ல வர ஆரம்பிச்சிருச்சு, புல்லு எடுக்கிறாங்க. ஆக்சுவலா முஸ்லிம் நாடுகள் பெரும்பாலும் முஸ்லிம்கள்னால நான்வெஜ் சாப்பிடுவாங்க, இப்ப எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. பட் முஸ்லிம்ஸ் அதுக்கு ரொம்ப ஃபேமஸ் இல்லையா, அவங்களுடைய நிலைமை பாருங்க. இப்ப வெஜிடேரியன் ஃபுட்டு கூட கிடையாது, எதுவுமே கிடையாது. அதாவது காசும் அவங்க கிட்ட கிடையாது, காசு இருந்தாலும் கடையிலயும் எதுவும் கிடையாது. ஏன்னா சுத்தி இது எவ்வளவு, அதாவது நரகம் அப்படின்னு ஏற்க மறுக்கிறவங்கள அங்க இட்டுட்டு போய் விட்டா தெரியும், சாப்பாடு கூட உள்ள வராத மாதிரி இஸ்ரேல் பண்ணிடுச்சு வேணும்னே. அது அவங்களுக்குள்ள அவங்கவுங்க பக்கம் நியாயம் இருக்கும்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் அவங்க இவங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்க, அவங்க அவங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்க பண்றாங்க. இப்ப சாப்பாடு இல்லாம அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம், அதுவே ஒரு பாலைவனம் தான் நினைக்கிறேன். சோ அந்த பாலைவனத்துல என்ன பெருசா செடி இருக்க போகுது, அதை போய் அங்க எங்கேயாச்சும் புல்லு இருந்துச்சுன்னா அதை எடுத்து 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 குழந்தைங்களாம் பறிச்சுட்டு அதை தண்ணியில சுட வச்சு சாப்பிடுறாங்க, அது அப்படியே கூட சாப்பிடுறாங்க.
இது எவ்வளவு பெரிய கொடுமை. அப்ப உண்மையிலே இறந்தவங்க தப்பிச்சிருக்கிறாங்க இல்லையா? அந்த இடத்த விட்டு அவங்க தண்டனை முடிஞ்சிடுச்சு. இப்போ வேற நல்ல இடத்துல கூட பிறந்திருக்கலாம்ல. ஆனா அவங்க செய்த பாவத்தை பொறுத்து, பாவம் அதிகமா பண்ணியிருந்தா இதை விட மோசமான இடம் இருக்குதான்னு தெரியல. ஏன்னா அங்கதான் ரொம்ப கொடுமை. பட் இருக்கலாம், வேற இடமும் கூட இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல இருந்து அவங்க இப்ப விடுதலையாகி மேல போயிருக்காங்க. உண்மையிலே பாவத்திற்கான விடுதலை தான் மரணம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பாவத்திற்கான தண்டனைன்னு சொல்லிட்டாங்க. விடுதலை இல்லையா? அதுல இருந்து விடுதலை அடையறாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லைங்களா, பாவத்தின் தண்டனை மரணம்னு. அதையே எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இவங்க பாவத்துல இருந்து விடுதலையாகி மேல போயிருக்காங்க அப்படிங்கறத இன்னும் உணரல யாரும். அப்புறம் நான் இன்னொன்னு, மரண பயம் ஏன் மனிதர்களுக்கு வருது? இப்ப எனக்கு உடம்பு சரியில்லைனாலே, சாதாரணமா உடம்பு சரியில்லைனாலும் பயம் வந்துடுது, நம்ம இறந்து போயிடுவோம் அப்படின்னு. எவ்வளவு பணம் கொடுத்தாவது என்னை காப்பாத்துங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். மரணத்துல இருந்து நமக்கு விடுதலை தானே கிடைக்குது, ஏன் பயப்படணும் அப்படின்னு கேக்குறீங்களா? அது தெரியாததுனாலதான் பயப்படுறோம். அது ஒண்ணு, நம்ம குழந்தைங்களை பாத்துக்கணும், அதுக்கு நமக்காக பயப்பட மாட்டோம். எப்பவுமே நமக்காக கொடுக்குறேன், என்னை காப்பாத்திடுங்க அப்படி. இந்த நரகத்திலே தானே நம்ம இருக்கோம். இங்க இருக்கிற இதே இதுதானே நம்ம கேட்டுட்டே இருக்கோம் திரும்ப திரும்ப. ஆமா, வயசானவங்களும் ரொம்ப செலவு பண்றாங்க. அதாவது ஒரு வயசானவங்க இப்ப எப்படி அவங்க இறப்பாங்கன்னு நல்லாவே தெரியும். அவங்களுக்காக நிறைய பணம் செலவு பண்ணி காப்பாத்த முடிஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா காப்பாத்தவே முடியும். இப்ப ஒண்ணு இல்ல, இந்த 150 கிலோ எடையை குறைக்கிறேன்னு ஒருத்தர் 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இறந்துதானே போனாரு. கரெக்ட், அதுதான் கொடுமை. பணத்தையும் செலவு பண்ணி இறந்தும் போயிட்டாங்க இல்லைங்களா? அது ஏன் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க? ஏன் மனிதருக்கு தெரியல. அவங்களே வாய் வழியா சொல்றாங்க, இவன் என் பாட்ட மாதிரி இருக்கான், இவன் இந்த வீட்டுல பிறந்த பாட்டி மாதிரி இருக்காங்கன்னு பெரியவங்களே சொல்லிக்கிறாங்க. அடுத்த பிறவி இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது இந்த பிறவில இருந்து நம்ம வெளியே போறதுக்கு ஏன் பயப்படுறாங்க? நியாயமான கேள்வி. சோ உலகத்தையே பார்த்து கேக்குறீங்க, மரணத்தை கண்டு ஏன் பயப்படுறீங்க? ஏன்னா இப்ப இந்த தைரியத்தை கொடுக்கறதுக்கு தான் கடவுளே வந்திருக்கிறார் இல்லையா? அதிலும் இப்ப நீங்க பயப்படக்கூடாது, சந்தோஷப்படணும்ன்றது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க பயந்தா கூட ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடியை விட அடுத்த பிறவி ஜென்ரலா நம்ம இறங்கிட்டு தான் வருவோம் இல்ல, ஏதோ ஒரு விதத்துல இறங்கிட்டு வருவோம். குறிப்பா குணம் கொஞ்சம் கொஞ்சமா மோசமாகும். ஆனா இப்ப அனைத்தையும் இழந்திருக்கிற இந்த நரகத்துல இருந்து சொர்க்கத்துக்கு போக போறோம். அங்க எல்லாமே தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில இருப்போம். அளவற்ற செல்வம் இருக்கும். அதே மாதிரி வேலைக்காரர்கள் 1000 கணக்குல இருப்பாங்க பணக்காரர்களுக்கு. அந்த வேலைக்காரர்கள், அது மாதிரி ஒவ்வொரு வேலைக்காரர்களுக்கே நிறைய வேலைக்காரர்கள் இருப்பாங்க. அதனால என்ன ஆகும்னா, இப்ப நம்ம ஒருத்தர் வீட்டுல செய்யற வேலைய ஒருத்தர் செய்யறது கஷ்டமா இருக்கலாம், ஆனா அதையே 1000 பேர் செஞ்சா அப்படிதான் அங்க இருக்கும். அவங்களுக்கு ஒரு கஷ்டமாவே தெரியாது, ஜாலியா இருக்கும். இது இல்லாம அளவற்ற செல்வம் எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாதிரி உலகத்துக்கு நீங்க போகணும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம், நான் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மான்னு உணருங்க. அந்த ஆத்மா தான் கண் வழியா பார்த்துட்டு வாய் வழியா பேசுது, எல்லா வேலையும் செய்யுது. அந்த ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை நினைவு செய்யுங்க. அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கார். அவரை தான் அல்லாஹ் பரமபிதா அப்படின்னு மற்ற மதத்தினர் சொல்றாங்க. கடவுள் ஒருவர் தான். உண்மையில அவர் இருக்கக்கூடிய இந்த செம்பன் நிறமான ஒளி உலகம் எனக்கு சின்ன வயசுல இருந்தே தோணும், கடவுள்னா ஒருத்தர் தான். அவர் அல்லாவா இருக்கலாம், ஏசா இருக்கலாம், கிறிஸ்துவா இருக்கலாம். இப்பதான் நான் இந்த ஞானம் எடுத்த இந்த 2 வருஷமா தான். ஆனா நீங்க சொல்ற எல்லாமே எனக்கு சின்ன வயசுல இருந்தே தோணும். எல்லா சாமியும் கும்பிடுவேன். சாமி கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும் நான் கேட்டதே இல்லைன்னா. எதுவுமே எனக்கு இது வேணும், இது எனக்கு வேணும், எனக்கு இது வாங்கிட்டாங்க, எனக்கு இது வேணும்லாம் கேட்கல. கேட்காமலே எல்லாத்தையுமே இறைவனா எனக்கு எல்லாமே அப்பாவா கொடுத்ததுதான். நல்ல அம்மா அப்பா, நல்ல கூட வேலை செய்யற நண்பர்கள், நல்ல ஹஸ்பண்ட்னா. எங்க ஹஸ்பண்ட் மாதிரி நீங்க யாரையுமே பார்க்க முடியாது. அவ்வளோ ஒரு தாங்குற ஹஸ்பண்ட், நல்ல குழந்தைங்க, இப்படி எல்லாமே எனக்கு நல்லதாவே கிடைச்சது. அவர் இறந்த அன்னைக்கு இந்த ஞானத்தை எடுத்த அப்ப எனக்கு முதல் தோணுனது, இதனாலதான் கடவுள் நம்மள அவர்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருக்காரு, நம்ம மேல் நோக்கி போகணும்னு இருக்கு டிராமாவில அப்படின்ற எண்ணம் வந்தது. அண்ணா வேலை செய்யற இடத்துலயும் நல்ல அண்ணாங்க, நல்ல தங்கச்சிங்க வேலை செய்யற இடத்துல.
எல்லாருமே எனக்கு சொந்தத்துல இருந்து எல்லாமே நல்லதாதான் அமைஞ்சது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, உம் துக்கத்தின் உச்சத்திலும் அங்க தெரியுற ஜோதி மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியுது. அதாவது வெளிச்சம் தான் தெரியுதே தவிர இருட்டு தெரியல. சுத்தி இருட்டா இருக்கு இல்லையா அந்த அவர் இடத்துல. இறந்துட்டாருன்னு இப்ப வரைக்குமே எனக்கு ஃபீல் இல்ல. ஆனா எல்லாரும் என்ன திட்டுவாங்க, புருஷன் செத்த மாதிரி இருக்காளா பாருன்னு. ஆனா எனக்கு அவர் என் கூட இருக்கிற மாதிரி நல்ல முன்னைய விட இப்ப அதிக தைரியம் வந்திருக்கான்னா, அதிக மனபலம் வந்திருக்கு. இது அப்பாதான் குடுக்குறாரா இல்ல அவருதான் வழி நடத்துறாரா எனக்கு தெரியல. அழுக வரலன்னா சந்தோஷம் தான் நாளுக்கு நாள் அதிகரிக்குது. ஆனா அவர் என்ன கொடுமைப்படுத்தி சித்திரவதைப்படுத்தி இருந்தா எனக்கு வலினா என்னன்னு தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. என்ன அவ்வளவு தாங்கி பிடிச்சாருன்னா 12 மணி ராத்திரில கூட எங்க அம்மா பாக்கணும்னா என்னை எட்டிட்டு போவாரு. இப்ப வரைக்கும் என்ன ஒரு சொல்லு சொல்லாதவர். நான் எப்படி அவரை மறந்து வாழ்ந்துட்டு இருக்கேன்? எனக்கு அது மிகப்பெரிய கேள்வி அண்ணா. ஏன்னா இப்ப அந்த உறவை தூக்கி கடவுள் கிட்ட வச்சுட்டீங்க. சோ இப்பதானே மீனாட்சி திருக்கல்யாணம் நடந்தது. சோ அதை பற்றி கூட நம்ம வீடியோ போட்டிருப்போம். அது உண்மையில் அழியக்கூடிய மனிதனுக்கு பதில் அழிவற்ற கடவுளை நாம கணவனாக நினைக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அது. சோ அதுதான், அதாவது கணவன் மூலமாக தான் மனைவிக்கு எல்லாமே கிடைக்குது, ஆஸ்தி இல்லையா? சோ அந்த மாதிரி கடவுள் நமக்கு கணவனாகவோ அல்லது அப்பாவாகவோ ஃபுல்லா நிரப்புறார். அடுத்த 5000 வருடத்துக்கு தேவையான அத்தனையும் நம்ம ஆத்மாவில நிரப்புறார். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஆத்மாவில சொர்க்கத்தில் எப்படி பரிசுத்தமா இருந்தீங்க, காமம் கோபம் பற்று பேரசாங்கன்னா என்னன்னே தெரியாம அந்த மாதிரி மீண்டும் பரிசுத்தம் ஆகுங்கன்றார். அதுக்கு என்னை நினைவு செய்யுங்க, என்னை மட்டும் நினைவு செய்யுங்கன்றார். உங்களை நான் உடம்பே கிடையாது ஆத்மான்னு உணருங்கன்றார். நானே செத்துட்டேன்னு நினைச்சுக்கோங்கன்றார். அதாவது நம்ம செத்துட்டதான் நினைச்சிட்டா சாகிறதுனா என்ன, ஆத்மா உடலை விட்டு வெளியில வர்றதுதான். சோ அப்ப வெறும் ஒலியாக உங்களை உணருங்க. ஒலி பேசுது, ஒலி போகுது, ஒலி நடக்குது, இப்படியே ஒவ்வொருத்தரையும் பாருங்க. சோ அப்ப யார் மேலயுமே அந்த அன்பு இருக்கும், நிறையவே அன்பு இருக்கும். ஆனா பற்று உடம்பு மேல இருக்காது. ஏன்னா அந்த ஆத்மா நல்ல ஆத்மா, வேற எங்க கொடுத்து வச்சிருக்கிறாங்களோ அங்க போயிடுச்சு இல்லையா? ஏன்னா அந்த ஆத்மா பிறக்கிறதுக்கு எங்கேயோ கொடுத்து வச்சிருக்கிறாங்க, நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சந்தோஷம் தான் வரும் நமக்கு. ஆனா உடம்புன்னு நினைக்கும் போதுதான் நம்மை விட்டு போயிடுச்சு என்ற உணர்வு வரும். எனக்கு சின்ன வயசுல இருந்தே யார பார்த்தாலும் அண்ணன்னு கூப்பிடுவான் அண்ணா. எப்படி இருந்தாலும் சரி அவங்க ஃபுல் ஃபேஸோ அவங்க முகமோ நான் பார்க்க மாட்டேன். வாய் வழியா நல்ல உணர்வு பூர்வமா அண்ணா அப்படி கூப்பிட்டு அண்ணா. அது சின்ன வயசுல இருந்தே எனக்கு அப்படிதான். அதே மாதிரி எனக்கு யார பார்த்தாலும் இவங்க கெட்டவங்க அப்படின்னு வரவே வராது. அவங்க எனக்கு எவ்வளவு துரோகம் செஞ்சாலும் சரி அடுத்த நிமிஷம் அக்கா அண்ணா அப்படி போயிடுவேன். சூப்பர் சூப்பர். ஆக்சுவலா சின்ன வயசுல எல்லாருமே அண்ணா அக்கான்னு கூப்பிடுவாங்க. ஆனா ஒரு டைம் அதுதான் பெரிய விஷயம். சின்ன வயசுல கூப்பிடுறது எல்லாரும் பண்ணுவாங்க. எப்ப அது இவங்களை போய் நம்ம அண்ணான்னு கூப்பிடணுமா அக்கான்னு கூப்பிடணுமான்னு போது அகங்காரம் வந்துருச்சுன்னு அர்த்தம், முடிஞ்சு போச்சு. அப்புறம் அதுவும் உள்ளபூர்வமா கூப்பிடுச்சா. ஒரு சில இப்ப கோயம்புத்தூர் எல்லாம் எல்லாரும் அண்ணா அண்ணான்னு வாங்கலாம், வயசு கம்மியா இருந்தா கூட ஏனுங்கண்ணா அப்படின்னு வாங்கலாம். பட் அது அன்புனால கூப்பிடுறது கிடையாது, அது பேச்சு வழக்கு. அது இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த பாசிட்டிவான விஷயத்த மட்டும் பாக்குறது இல்லையா? அது உங்களோட மிகப்பெரிய விசேஷத்தன்மை. அவங்க இருக்கும்போது அப்ப நீங்க சொல்றதுனால இப்ப அததான் அந்த பாண்டவர்கள் கௌரவர்கள் கதையில வரும் இல்லையா? துரியோதனன் ஊரெல்லாம் போயிட்டு அத்தனை பேரும் அயோக்கிய பசங்கன்னாராம். தர்மர் போயிட்டு எனக்கு ஒருத்தர் கூட கெட்டவனாவே தெரியல, அதே உலகம்தான், அது இந்த கலியுகம் தான். ஏன்னா இப்ப நடக்கிறதா ஒரிஜினல் மகாபாரதம். சோ அப்படி நீங்க அந்த விசேஷத்தன்மை இருந்ததும் ஒரு காரணம் கடவுள் உங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா கடவுள் விசேஷ குணத்தை பார்த்துதான் எடுப்பார் இல்லையா? அந்த வார்த்தையினால மட்டும் ஞானம் சொல்றது இல்ல, நம்மளுடைய பரிசுத்தமான பார்வை, நம்மளுடைய நடத்தை, அந்த குணம், தெய்வீக குணம், இவ்வளவு மூலமாகவும் நம்ம கடவுளை வெளிப்படுத்துறோம் இல்லையா? சோ அப்ப மத்தவங்களுக்கு தோணும் இவங்க கிட்ட ஏதோ இருக்குது. அப்ப கேட்பாங்க, நீங்க சர்ச்சுக்கு போறீங்களா, கோயிலுக்கு போறீங்களா, எப்படி உங்களால மட்டும் இப்படி இருக்க போகுது, கண்டிப்பா கேட்டிருப்பாங்க உங்ககிட்ட இல்லையா? சோ அதுதான் கடவுளை வெளிப்படுத்துறது. அது இல்லாம நீங்க டைரக்டாவே கடவுளை பற்றி பேசிக்கிட்டும் இருப்பீங்க, பேசாட்டினா கூட உங்ககிட்ட கேட்பாங்க, உங்ககிட்ட ஏதோ ஒண்ணு இருக்குது அப்படின்னு. அப்படி இருக்கிறதுதான் அந்த கடவுளுடைய சக்தி.
மரணமே கடவுள் படைக்கலாம், இந்த உலகம் எப்படி இருக்கும் நீங்க சொல்லுங்க அண்ணா, உங்க வாடி வழியா. அதுதான் நீங்க சொன்ன மாதிரி சீக்கிரம் அது ஒரு சூப்பரானது. நல்ல பாருங்க, கடவுள் உங்க மூலமா டச் பண்ணி முக்கியமான பாயிண்ட விட்டுட்டு வீடியோ முடிக்கிறேடா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. கரெக்டான விஷயம்தான். என்ன அப்படின்னா இப்ப 5000 வருட காலச்சக்கரம் இல்லையா, இப்ப கடவுள் வந்து இந்த மரணத்தை கொடுத்து 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 எடுத்துட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஆக்சுவலா ஆத்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமா சக்தி இழக்கதான் செய்யும். ஆனாலும் தாயின் கர்ப்பத்துல போகும் பொழுது அங்க புத்துணர்வு அடைஞ்சு வருது. அதாவது பழைய குணத்தை வந்து அதற்கான தண்டனை அடையுது. ஆக்சுவலா சொர்க்கத்துல தண்டனை கிடைக்காது, பட் இருந்தாலும் சக்தி குறைஞ்சுக்கிட்டே வரும். ஏன்னா சொர்க்கத்துல பாவம் செய்ய மாட்டோம். நரகத்துல வரும்போது என்ன ஆகுதுன்னா, பாவம் செய்யறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அதிவேகமாக ஆத்ம சக்தி இழக்கும். அதுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இறந்து தாயின் கர்ப்பத்துக்கு போன பிறகு தண்டனை கிடைக்கும். என்னென்ன பாவம் செஞ்சாங்களோ அதெல்லாம் காட்சி காட்டி நம்ம பச்சாதாபப்படுவோம். நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா நமக்கு பிரியமானவர்கள் இறக்கும் போது நம்மளுடைய கேரக்டர் மாறும், கொஞ்சம் அகங்காரம் அடிப்பட ஆரம்பிக்கும். நம்ம இந்த குணம் நம்ம அவங்களுக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்துட்டே இருந்திருக்கிறோம், அது இன்னமும் இறந்த பிறகுதான் திடீர்னு ஞானம் வரும். ஆனா அதுக்கப்புறம் நம்ம அவங்க கிட்ட எதுவும் பண்ண முடியாது. பட் நம்மளுடைய கேரக்டர் மாறும், கொஞ்சம் பெரும்பான்மையானவர்களுக்கு மாறிடும். சோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா உயிரோட இருக்கிறவங்களுக்கும் மாறுது. அதே மாதிரி இறந்தவர்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு, ஷாக் இல்ல. நேத்து வரைக்கும் நம்மளதுன்னு நினைச்சு எதுவும் கஷ்டப்பட்டு வீடு கட்டியிருப்பான், நான் பெரிய புத்திசாலி அப்படி இப்படின்னு நினைச்சிருப்பான். அந்த உடம்பு விட்டு வெளில வந்தாச்சு, அவ்வளவுதான். இனி பிறந்தனா மறுபடியும் ABCDல இருந்து படிக்கணும். அதே மாதிரி ஒரு பொண்ணு நான் உலகத்திலே பேரழகின்னு நினைச்சிருக்கலாம், அந்த உடம்பு பணமா கிடக்கிறத பார்த்தோன்னா அதுக்கும் ஒரு ஷாக்கா இருக்கும். சோ தான் அழியக்கூடிய ஒண்ணு நம்ம இவ்வளவு நேரம் நம்பிட்டோமே, அதனால அவங்க எவ்வளவு அகங்காரத்துல ஆடி இருப்பாங்க இல்ல, அழகுனாலேயோ அறிவுனாலேயோ அல்லது பணபலம் பதவி பலம் பயங்கரமா ஆடி இருப்பாங்க. அது எல்லாம் அதை ஃபுல்லா இழந்த உடனே ஒரு ஞானம் பிறக்கும். அந்த நேரம் காட்சி போட்டு காட்டுவார், இந்த உடம்ப வச்சு நீ இன்னும் ஆட்டம் போட்டன்ட்டு. அப்ப துடிப்புமா நம்ம அங்க தண்டனை கிடைக்குது. அப்ப தண்டனை கிடைச்சி வர்றதுனாலதான் முன் ஜென்மத்துல அவ்வளவு மோசமா இருந்த ஒரு ஆணோ பெண்ணோ குழந்தைய பிறக்கும் போது பெக்க 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 பெக்கன்னு வெகுலியா இருக்குது. ஏன்னா உள்ள அந்த அளவுக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு போதும் நான் இனிமேல் பண்ண மாட்டேன்ட்டு அப்படி அந்த ஒரு 6 மாசத்துல அந்த மேஜிக் நடக்குது, கிளீனிங் ப்ராசஸ். தாயின் கர்ப்பத்துல 4வது மாசம் போகுது, 10வது மாசம் வெளில வருது இல்லையா, சோ 6 மாசம் ஆவரேஜா. ஆனா இப்பெல்லாம் நிறைய அபார்ஷன் ஆவறதுக்கு முக்கியமான காரணம் இவங்க என்னென்னமோ சொன்னா கூட உண்மையான காரணம் என்னன்னா, நிறைய பாவம் சேர்ந்துருச்சு. அப்ப வெறும் 6 மாச தண்டனை பத்தல. இப்ப எப்படி ஜெயில ரெட்டை ஆயுள் தண்டனைன்னு கொடுக்குறாங்க, அது மாதிரி இங்க அபார்ஷன் ஆகி மறுபடியும் போய் இங்க போவோம், அங்கேயும் அபார்ஷன் ஆகி இப்படி போய் அது பயங்கர தண்டனை அனுபவிக்கும். சோ இப்படி தண்டனை அனுபவிச்சு வரும் பொழுது இப்ப டைரக்டா ஒருத்தன் ஒரு 60-70 வயசு இருக்கும்போது ஒரு மோசமான ஒரு குணம், ஒரு பொம்பளை பொறுக்கியா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவனுக்கு வந்து வயசாகல, மரணம் இல்லைன்னா என்ன ஆகுறது உலகம்? அவன் நல்ல பணம் இதெல்லாம் கூட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கும் அது நல்லது இல்ல, உலகத்துக்கும் அது நல்லது இல்லை. அப்ப அவனை வந்து மரணம் கொடுத்து தண்டனை கர்ப்பத்தில் போய் திரும்ப வரும்பொழுது ஓரளவுக்கு அவன் நல்லா ஆயிடுவான் இல்ல. அதுக்கப்புறம் பெருசானதுக்கு அப்புறம் கெட்டு போவான், அது வேற விஷயம். பட் இடைக்காலத்தில் அதை மறக்கிறான்ல. அப்ப உலகம் இவ்வளவு நாள் 5000 வருஷமாவது தாக்கு பிடிக்கிறதுக்கு மரணம் ஒரு காரணம். அப்படி இல்லைன்னா இங்க நரகம் ஸ்டார்ட் ஆன உடனே ரொம்ப சீக்கிரமா ஒரு 200-300 வருஷத்துல காலி ஆயிட்டு இருக்கும் உலகமே. ஏன்னா அந்த அளவுக்கு பாவம் நிரம்பியவராக மாறி இருப்பாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? எனக்கு டவுட் தான் வருது அண்ணா. இப்ப எல்லாரும் மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும் ஏன் திங்க் பண்ணவே மாட்டேங்கிறாங்க? இன்னும் பணம் சேர்க்கணும், இன்னும் சம்பாதிக்கணும், இப்படிதானே போயிட்டு இருக்காங்க. இப்ப பத்தி பேசக்கூடாது, ஆனா நான் அப்படிதானே எண்ணங்கள் வருது. நம்ம இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், எந்த மாதிரி உடல் எடுப்போமா, இல்ல ஞானத்தை கொடுக்கறத காதலையாவது கேட்போமா, இல்ல ஏன் எதுவுமே எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. யாருமே சொன்னாலும் அதை பத்தி எடுத்துக்கவும் மாட்டேங்கிறாங்க. அது காரணம் என்னன்னா அவங்களுக்கு பத்தி அவங்க திங்க் பண்ணவே மாட்டேங்கிறாங்கன்னா, இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் ஒரு 2 வீடு கட்டணும், இன்னும் இருக்காங்களே தவிர நம்ம இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், நம்ம இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் இந்த சொத்தை வச்சுட்டு, நம்ம குழந்தைங்க அவங்கவுங்க கஷ்டத்தை அவங்கவுங்க தாங்கிட்டோம் நினைக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க அழியக்கூடிய இந்த உடம்பு, இதன் மூலமா சம்பாதிச்ச சொத்து, இதெல்லாம்
ஏதோ நிரந்தரமா அவங்க கிட்ட இருக்குதுன்னு ஒரு விதமான ஒரு மயக்கத்துல இருப்பாங்க. அந்த மயக்கம் வந்து அவங்களை தப்பா நடந்துக்க வைக்கும். ஆனால் அந்த மாதிரி மயக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு விதத்துல வந்து இன்னைக்கு திருமண பக்கம் எல்லாம் சொத்துக்காக அப்பாவை கொலை பண்றது, மகனை கொலை பண்றது, கூட பிறந்தவங்களை கொலை பண்றது, இதெல்லாம் நடக்குது. அதே மாதிரி பல விதமான துரோகம் நடக்குது சொத்துக்காக, வீட்டை விட்டு துரத்துறது. இதெல்லாம் ஒரு விதத்துல அது நல்லது. எப்படின்னா, ஒரே ஒரு சிறந்த உதாரணம், என்னமோ குவாலியர் ஷூட்டிங்கோ, ரேமண்ட்ஸ் ஷூட்டிங், அதான் நம்பர் 1 இருக்குது டெக்ஸ்டைல்ஸ். அவரு வந்து முதல் 10 பணக்காரர் வரிசையில வருவார். அவரு தன்னுடைய மகனுக்கு வந்து அந்த பதவியை கொடுக்கிறார். அடுத்தது அதுலயும் பாத்தீங்கன்னா மூத்த மகனை ஏதோ ஒரு காரணத்தினால ஓரங்கட்டிட்டு இளைய மகனுக்கு கொடுக்கிறார். கொடுத்துக்க சொல்லும் போது அவன் ஊதாரியா இருந்தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்திடுறாரு. அவங்க கேஸ் எல்லாம் போட்டு பார்த்தாங்க, கட்சியில ஒண்ணும் முடியாம அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய மகன், அதாவது இவருடைய பேரன் பேத்தி வந்து கேஸ் போட்டாங்க. அதெல்லாம் நானா சம்பாரிச்ச சொத்து, அது ஒண்ணும் அவங்க தாத்தா சொத்து கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொத்து, அவங்க அப்பாவுடைய சொத்தை மட்டும்தான் வாங்குறதுக்கு உரிமை இருக்கு, என் சொத்தெல்லாம் வாங்க உரிமை கிடையாது அப்படின்னாங்க. அப்பயும் தாத்தா சொத்து பேரனுக்கு வறுமை என்னும் போது என்ன பண்ணாங்க, நைட்டா டக்குன்னு எடுத்து இன்னொரு பையன் பேர்ல ஷேரை ஃபுல்லா கொடுத்தாங்க. என்கிட்ட இருந்தா தானே நீ வாங்குவேன்ட்டு. இப்ப இவர் பேர்ல எதுவுமே கிடையாது. கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடுச்சு, அந்த பையன் இவரை வீட்டை விட்டு துரத்திட்டான். இளைய மகன், எந்த இளைய மகனுக்காக மூத்த மகனை துரத்தினாரோ அந்த இளைய மகன் இவரை துரத்திட்டான். அப்ப அதாவது இந்தியாவில் மிகப்பெரிய பணக்காரனா இருந்தவர் வீட்டு வாடகை கட்டுறதுக்கு காசு இல்லாத நிலைமைக்கு தள்ளப்பட்டார். இது நல்லதா கெட்டதா அவருக்கு? அதுதான் நான் கேட்டேன். இப்போ உங்களை அந்த கொஸ்டின் தான் கேட்டேன். ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு அடுத்த தலைமுறை நம்மளே சேர்த்து வச்சுட்டு கடைசியில நமக்கே ஒருவேளை சாப்பாடு இல்லாம அவங்க கிட்ட கஷ்டப்படுறோம். அவங்களே கஷ்டப்பட்டு அவங்களே சம்பாரிச்சா அதனோட வலி அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? பசங்களுக்காக அவ்வளவு சேர்த்து வச்சு நம்மளும் கடவுளை வணங்காம, கடவுள் பக்கம் போவாம, ஞானத்தை கேட்காம எல்லாத்தையும் தியாகம் பண்ணி சொத்து சேர்த்து பையனும் கெட்டு போய் நம்மளும் கெட்டு கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் இல்லைங்களா? அதுதான் உங்க மூலியமா கொஞ்சம் சொல்லுங்க. அதுதான் சொல்றேன். இப்ப பசங்க கஷ்டப்படக்கூடாதுன்னா நம்ம சொத்தையே சேர்த்து வைக்கிறோம். ஆனா அந்த பசங்க அந்த சொத்தை வச்சு கெட்டு போயிடுறாங்க. அப்பா அம்மா அந்த சொத்தை சம்பாதிச்சு கொடுத்துட்டு வலியும் வேதனையும் ஏற்படுத்திக்கிறாங்க. அவங்களே அவங்க பாரத்தை தூக்கலாம் அப்படிங்கிறேன் நானு. கண்டிப்பா அந்த சொத்தை வச்சு குழந்தையும் கெட்டுதான் போகுது. ஏன்னா இந்த மாதிரி கெட்டுதான் போகுது. எங்க அப்பா இந்த ஊர்லயே பெரிய பணக்காரன். நான் வச்சதுதான் சட்டம்ன்ற ஆணவமும் அந்த இதுவும் அந்த குழந்தைக்கு தானே வருது. ஆனா அந்த கொடுக்குறோம். இதே ஒரு 2 ஜெனரேஷன் முன்னாடி வந்து மக்கள் கிட்ட அந்த தெய்வ பக்தி, மறுஜென்மம், கர்மா இதெல்லாம் பயம் இருந்தது. அதனால பணக்காரங்க கூட பாத்தீங்கன்னா பணக்காரங்க கூட நிறைய தர்மம் பண்ணுவாங்க. கடைக்காரங்க எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து எடுத்து வைப்பாங்களாம் தர்ம காரியத்துக்குன்னே. இப்ப வந்து அது இல்ல. ஏன் திறமை கடவுள் கொடுத்தாருன்றது மறந்து போச்சு. தன் திறமையால சேர்த்ததான் நினைக்கிறாங்க. என்னோட திறமையில வந்ததுதான் இது அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அதனால அவங்க வந்து அப்பயும் கூட தெரியாம நிறைய தப்பு பண்ணி இருக்கலாம். அப்ப அந்த தவறுக்கான தண்டனை வந்து அடுத்தடுத்த ஜென்மத்துல கொஞ்சம் ஏழை குடும்பமா பிறந்துட்டு போயிடுவாங்க. ஆனா இப்ப மனுஷன் அகங்காரத்தின் உச்சத்துக்கு போயிட்டதுனால உனக்கு அடுத்த ஜென்மம் வேணாம் ராஜா, இப்பவே நீ அனுபவின்னு கொடுக்குற. பணக்காரனா இருந்தா மட்டும் ஆரோக்கியமா இருக்கிறாங்களா? ஆரோக்கியமா இல்லையா? காசு இருக்கு, எல்லாமே இருக்குது, வேலைக்காரங்க இருக்கிறாங்க, ஆனா அவன் எதுவுமே சாப்பிட முடியாது. அப்ப உண்மையில அவன் பணக்காரனா? அப்படித்தானே இன்னைக்கு ஆயிடுது இல்ல. ஒரு 40 வயசு கிராஸ் பண்ணாலே சர்க்கரை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது சொல்லிக்கலாம். என் பேங்க்ல இருக்குன்னு சொல்லிக்கலாம். அடுத்த செகண்டே அவனுக்கு தெரியும் நம்ம மகன் எப்ப நமக்கு எதிராக திரும்புவான்னு தெரியாது. பேரன் அதாவது உயிரோட இருக்கிறது பெரிய சாபம் ஆயிடும் ஒரு டைமுக்கு அப்புறம். மகனே கவனிக்காதப்ப பேரன் வந்து கவனிக்க போறான்னா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. சோ இப்ப வந்து ஒரு டைம்ல மரணத்துக்காக மனிதன் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருவான் கடவுள் கிட்ட. எனக்கு குடுன்னு அந்த மாதிரி ஆயிடும். அதுக்கு பேரு தான் முக்தி. அதுதான் கடைசி நேரம். கடைசி நேரத்துல என்னை இட்டுட்டு போய் என்னால பார்க்க முடியலன்ட்டு. ஏன்னா கட்சியில என்ன ஆகும்னா ஆத்மாக்கு தான் மரணம் கிடையாது. அதே நேரத்துல உலகம் அழியணும்.
அழிஞ்சுதான் இந்த பூமி சொர்க்கம் ஆகணும். அதுக்காக வந்து டக்குன்னு மேல அழைச்சிட்டு போயிட மாட்டார், சொர்க்கத்துக்கும் அழைச்சிட்டு போயிட மாட்டார். மேல போயிட்டு தான் சொர்க்கத்துக்கு வருவோம். இது வரைக்கும் நீ பாவம் செஞ்சல, அதுக்கான தண்டனை நீ அனுபவிச்சே ஆகணும், அல்லது உன் குணத்தை மாத்திக்கணும். மாத்திக்கிறதுக்கு இறைவனை நினைவு செஞ்சு இறைவன் கொடுக்கிற ஞானமாகிய முரளி எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமா கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லயும் இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறோம். நம்மளே யூடியூப் சேனல் வேற ஒரு சேனல்ல முரளி போடுறோம். ஸோ அதை பார்க்கணும். ஒரு நாளைக்கு 3 தடவையாவது அந்த முரளியை படிச்சு அதை மனசுக்குள்ள அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். இறைவன் நினைவிலே இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல நான் ஆத்மா. ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது அந்த ஆத்மா தான் கண் வழியா பார்க்குது, வாய் வழியா பேசுது. அந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. எல்லாருக்காகவும் தான் சொல்றாரு, எல்லாருக்காகவும் தான் நம்ம வீடியோ போடுறோம். ஆனா எத்தனை பேர் இதை பார்ப்பாங்க? ஆனா இந்த வீடியோ இவ்வளவு நேரம் ஃபுல்லா பார்த்தாங்கன்னா சத்தியமா அவங்க தேவதை ஆத்மா தான், அதுல டவுட் கிடையாது. இல்லாட்டினா இவ்வளவு பொறுமையா அவங்களால பார்க்க முடியாது. ஆனா பெரும்பான்மையானவர்கள் அப்படி பார்த்தோன்னா டக்குன்னு போயிடுவாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து ஒரு காவி ட்ரெஸ் போட்டுட்டு அப்படி தாடியை வச்சுட்டு ருத்ராட்ச கொட்டை போட்டு பட்டையை போட்டு இருந்தா அவங்க சொல்றது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமா இருந்தாலும் உட்காந்து கேட்பாங்க. ஆனா இங்க அந்த ஞானத்தை கேட்டு அதன் மூலமாக சத்தியத்தை புரிஞ்சிக்கூடிய சக்தி மனிதர்களுக்கு இல்ல. ஒரு ஒரு வெளி தோற்றத்தை பார்த்து மயங்கக்கூடிய சக்தி தான் இருக்கு. அதனாலதான் சாமியார்கள் பின்னாடி போய் ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இப்ப இல்லாட்டினா கூட இந்த ஞானம் எப்படியும் எல்லாருக்கும் எடுத்துட்டு போயிடுவாரு கடவுள். அவருக்கு தெரியும் எப்படி சேர்க்கணும்ட்டு. அப்ப இப்ப அலட்சியப்படுத்தியவர்களுக்கு கூட அவங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது இந்த ஞானத்தை எப்பயோ எங்கேயோ ஸ்லைட்டா காதுல போட்டிருப்பாங்க, அதை போய் கேட்கணும் 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 தேடுவாங்க. இதுக்கு ஒரு உதாரணமா எங்க ஊர்ல வந்து ஒரு பிரதரு இந்த மாதிரி ஒரு சென்டருக்கு போயிருக்காரு. சும்மா ஒரே ஒரு நாள் தான் போயிருக்கிறார். போயிட்டு தியானம் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. வந்த பிறகு சொத்து பிரச்சனை வந்து கோர்ட்டு கேஸ்ன்னு அவங்க வீட்டுல இருக்கிற யாருக்கும் நிம்மதி இல்லை. அவருக்கு இல்ல, அவர் பொண்டாட்டிக்கு இல்ல, மகளுக்கு இல்ல, சின்ன பொண்ணுக்கு இல்ல, ஒரு 5 வயசு குழந்தை கூட நிம்மதி இல்லை. அந்த மாதிரி ஒரு நேரத்துல நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன் பாப்பா. அந்த இடத்த தேடுறேன். அந்த அமைதி கோயிலுக்கு போனா கிடைக்கல, எங்க போனாலும் கிடைக்கல. ஆனா அந்த இடத்துல அவ்வளவு அமைதி இருந்துச்சு அப்படின்னு தேடினார். சோ அந்த மாதிரி வருவாங்க, வந்தே தீரணும். வேற வழியே கிடையாது. வேற எங்க இருக்குது இடம்? எங்க போவாங்க? கோயிலுக்கு போயும் என் மனசு அமைதி ஆகலைன்னா என்ன பண்ணுவான்? சர்ச்சுக்கு போகணும் ஆகலைன்னா என்ன பண்ணுவான்? பாதிரியார் சாமியார் பாதிரியாரே மண்டையை பிச்சுக்குவாங்க எங்க போறதுன்ட்டு. இல்ல அது உங்க சைடு நெட்டு ஸ்லோவாகுது, கொஞ்சம் இதாகுது, முடிய போதுப்புல இருக்கு. சரி நான் முடிச்சிடுறேன். சோ அந்த நேரம் எல்லாருமே வந்துருவாங்க இந்த ஞானத்தை கேட்க. சோ இங்க மெயின் வந்து இறைவனை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆத்மான்னு வந்து இறைவனை நினைக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்துல முற்றிலும் இலவசமா கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு, அதை அவசியம் பாருங்கள். கடைசி நேரத்துல வந்து சுத்தி நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தன்னுடைய சொத்து அழியிறது, தன்னுடைய குடும்பம் அழியிறது எல்லாத்தையும் ஆத்மா பார்க்கும், உடம்பு இல்லாமல். ஏன்னா மேல போக முடியாது, தண்டனை அனுபவிக்கணும். அப்ப ஒரே உடம்புக்குள்ள 50-60 ஆத்மா பூரும். இதெல்லாம் பைபிள்ல கூட இருக்குது. ஆனா எப்பயோ நடந்துச்சுன்னு நினைச்சாங்க, கிடையாது. இனி நடக்க போற விஷயங்கள் இப்பவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ அந்த நேரத்துல அந்த உடம்புல இருக்கிற ஒரு ஆத்மா இந்த ஞானத்தை கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டா 50 ஆத்மாவும் கேட்டே ஆகணும். எங்க போக முடியும்? ஒரே உடம்புல தானே இருக்குது. சோ அப்ப கேட்டு ஒரு ஆத்மாவும் அந்தந்த மதத்துடைய வெறியில இருக்கும். அவங்கவுங்க முறைப்படி நினைச்சு பார்ப்பாங்க, போகவே முடியாது. கடைசியா இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ணும்போது டக்குன்னு போயிடுவாங்க. இப்படிதான் எல்லாரும். ஆனா அதுக்கு முன்னாடி பயங்கரமா தண்டனை எல்லாம் அனுபவிச்சுட்டு போகணுமா, அல்லது இப்பவே அமைதியாக? அந்த மாதிரி மோசமான சூழ்நிலை ஆரம்பிச்சிருச்சு உலகத்துல. பட் இருந்தாலும் நம்ம இருக்கிற இடம் அந்த அளவுக்கு இன்னும் மோசமாகல. அதுக்குள்ள இறைவனை நினைச்சு உங்களுடைய பாவத்தை அழிச்சு குறிப்பாக உடம்புன்றத முற்றிலும் மறந்து ஆத்மா உணர்வுல நீங்க வந்துட்டீங்கன்னா உலக அழிவு உங்களுக்கு பயங்கர ஆனந்தத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த உடலை விட்டுட்டு சொர்க்கத்தில் போய் தேவதை உடலை எடுக்க போறேன். அது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் இல்லையா? சோ அதனாலதான் நான் சொன்னேன், மரணம் பயங்கர சந்தோஷமான விஷயமா உங்களுக்கு மாறப்போகுது. கிறிஸ்தவர்கள் பாவத்தின் சம்பளம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நமக்கு இது புண்ணியத்தின் சம்பளம். ஏன்னா அடுத்த உடல் கிடைக்க போகுது. இப்ப மரணம் பாவத்தின் சம்பளம்னா அப்ப அவங்க எப்படி சொர்க்கத்துக்கு போவாங்க? அவங்களும் சொல்றாங்களா சொர்க்கத்துக்கு போவாங்கன்ட்டு. அப்ப பாவம் பண்ண சொர்க்கத்துக்கு போவான்னு அர்த்தமா? அதுதான் மனிதர்களுடைய வழி.
மனிதர்கள் உருவாக்கிய மதத்துடைய வழி அப்படிதான் உல்டாவா சொல்லிட்டு இருக்கும். மரணம் எந்த விதத்திலும் தண்டனை கிடையாது. இறந்தவர்களுக்கு பற்று இல்லைன்னா, பற்று இருந்தா துடிப்பாங்க. அதனாலதான் கடவுள் பற்று அருன்றார். உடம்புன்றத மறந்துடுன்றார். ஆத்ம உணர்வுல இருந்து என் நினைவுல இரு, எப்ப வேணாலும் உடலை விட்டு உயிர் பிரியலாம், நீ ரெடியா இரு. சதா உன்னுடைய மைண்ட்ல போக வேண்டிய இந்த இந்த பரந்தாமம் தெரியணும். சொர்க்கத்தில் எப்படியெல்லாம் இருப்போன்றத கடவுள் வந்து அந்த முரளியில தினம் தினம் சொல்லுவார். சோ அதையெல்லாம் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அங்க தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகை இருக்கும். சிங்கமும் பசும் ஒரே நீரோடையில தண்ணி குடிக்கும் அப்படின்னு அர்த்தம். சிங்கம் கூட இன்னொரு விலங்கை சாப்பிடாது. ஆனா இன்னைக்கு மனிதனே அடிச்சு சாப்பிடுற ஸ்டேஜ் வந்துடும். இப்ப புல்ல சாப்பிடுறான். அதுவும் கிடைக்காத பட்சத்தில் இறந்து கிடக்கிற மனிதனை சாப்பிட போறான் இல்லையா? அந்த யுத்த மைதானத்துல இருக்கும்போது இதை சாப்பிட்டு பழக்கப்பட்டவன் தானே, அதுக்கு தண்டனை அவனுக்கு அதுதான் கிடைக்கும். அப்ப என்ன ஆகும்? ஃபுட் இன்ஃபெக்ஷன் ஆகி கொடூரமாக இறப்பாங்க. அதுக்கப்புறம் அவன் நான்வெஜ்ஜே தொடமாட்டான். அந்த மாதிரி தண்டனை அனுபவிச்சு அதுக்கப்புறம் மேல பரந்தாமத்துக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கடைசியில அவனுடைய மனநிலை எந்த அளவுக்கு மாறி இருக்கோ அதை பொறுத்து அடுத்த காலச்சக்கரத்தில் இந்த 5000 வருடத்தில் அவன் எப்ப வர்றதுக்கு தகுதியானானோ அப்ப வருவான். இந்த ஞானத்தை கேட்டு பக்காவாயிட்டாங்கன்னா ஆரம்பத்திலே வருவாங்க. இந்த ஞானத்தை கேட்டும் கொஞ்சம் கொஞ்சம் குறை இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட்டா வருவாங்க. சோ இவ்வளவுதான். சோ மரணத்தை பற்றி நிறைய விஷயம் நீங்க சொன்னீங்க சிஸ்டர். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தங்கச்சி. இதை விட ரொம்ப பவர்ஃபுல்லான வீடியோ. இல்ல நீங்க தான் சொல்லிருக்கீங்க. இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, நாளைக்கு இவங்க ஒரு புலினா ஒரு குட்டி புலி வந்து நாளைக்கு வீடியோ பண்ண போறாங்க. இவங்களுடைய குழந்தை நிறைய டவுட் வச்சிருக்கிறாங்க. அவளா வெயிட் பண்ணுங்க. ஆக்சுவலா இன்னைக்கு அவங்க வச்சு பண்ணலாம் தான் இருந்தோம், முடியல, அவங்க வெளில போயிருக்காங்க. ஸோ நாளைக்கு செம்ம பவர்ஃபுல்லா வீடியோ இருக்க போது. இன்னைக்கும் பவர்ஃபுல் தான், நாளைக்கு இதை விட எக்ஸ்ட்ரா பவர்ஃபுல்லா இருக்கும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ்.